வணக்கம். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர் கைச்சின்னத்தில் நிற்கும் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரியில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 5 மணியளவில் முத்தியால்பேட்டையிலிருந்து திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற புதுவை மாநில தலைவருமான உத்தமன் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ ஆலோசனை பேரிலும் புதுவை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ அவர்களுடைய வழிநடத்தலின் பேரிலும் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் தலைமையில் பேரணியாக சென்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார பயணத்தில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பிரச்சார பயணத்தில் அங்கு மங்களம் தொகுதியைச் சேர்ந்த புதுவை மாநில செயற்குழு உறுப்பினர் குமாரவேல் மற்றும் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன் மற்றும் திமுக உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், தொண்டர் அணியினர் சிறப்பான வரவேற்பை வில்லியனூர் பகுதியில் மலர் தூவி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அளித்தனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த வருவதாகவும், மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் முதலமைச்சர் பேசிக்கொண்டு இருந்தபோது பெண் ஒருவர் குறுக்கிட்டு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தொடர்ந்து அப்பெண்ணிற்கு பதிலளித்த அவர், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவர் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். நம்முடைய பிரதமர்கிட்ட கேட்கலாம், நம்ம அமைச்சர்கிட்ட கேட்கலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய மத்திய அரசு உதவி நிறைய இருந்தால் தான் நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு சின்ன இடம், போய் நம்ம மக்கள் மீது நிறைய வரி போட முடியாது. வரி போட்டு நிறைய வாங்க எப்படி இருக்கான், எல்லாம் திட்டுவாங்க, சிரமமா இருக்கும். இன்னும் விருப்பம் இந்த கவர்மெண்ட் கூட வரி போட்டாங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி இருக்கோம். ஏதாவது வரி புதுசா போட்டிருக்கோமா? எந்த ஒரு வரியும் புதுசா போடல. புதுச்சேரி தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தொகுதி வாரியாக மக்களிடம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கூட்டணி கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மேலதாளத்துடன் பல்வேறு இடங்களில் வேட்பாளருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் புதுவை மாநிலத்தில் அதிமுக சார்பாக இளைஞர் இளம்பெண் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் பெத்திசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு பொதுமக்களிடையே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அவைத்தலைவர் அன்பானந்தம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை மார்க்கெட், சோலைநகர் மீனவர் பகுதி, வடக்கு சோலைநகர் மீனவர் பகுதி, தெற்கு மந்தைவெளி மாரியம்மன் கோவில் திடல் உட்பட பல்வேறு இடங்களில் அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காரைக்காலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வார சந்தையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான நாஜி மற்றும் நாகத்யாகராஜன் வாரசந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்கள், உள் விளையாட்டு களங்கள் இருந்தாலும் அனைத்து விளையாட்டுகளுக்கும் பயிற்சி பெற போதிய வசதிகள் இல்லாததாலும் பயிற்சியாளர்கள் இல்லாததால் இளைஞர்களிடம் மறைந்துள்ள விளையாட்டு ஆர்வம் மழுங்கி வருகின்றது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில பசுமை புரட்சி இயக்க மாநில அமைப்பாளர் விவசாயி சுரேஷ் கூறியதாவது, இளைஞர்களிடம் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி காரைக்கால் புறவழி சாலையில் உள்ளூர் மக்கள் மற்றும் விளையாட்டில் இளைஞர்கள் மேம்படுத்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எதிரே உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் படிக்கும் மருத்துவ மாணவர்கள் உபயோகத்திற்காக அதே கட்டிட வளாகத்தில் 5 பிரிவுகளை கொண்ட விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டது. டென்னிஸ், பாஸ்கெட் பால் உள்ளிட்ட முழுவதும் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானங்கள் கட்டமைக்கப்பட்டனர். பின்னாளில் புதிய ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டதால் பழைய விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. இதனால் விளையாட்டு மைதானம் சுற்றிலும் புதர்கள் மண்டி கேட்பாரற்று உள்ளது. தற்பொழுது பயன்படுத்தப்படாமல் இருக்கும் விளையாட்டு மைதானம் மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கிராமப்புற ஏழை எளிய குடும்பம் மற்றும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் மீண்டும் புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அருகாமையில் மைதானம் இருப்பதால் கிராமப்புற மாணவர்கள் எளிதில் வந்து பயிற்சி பெற ஏதுவாக இருக்கும். மாவட்ட இளைஞர்கள் தவறான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பதை தடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு நல்வழிப்படுத்த விளையாட்டில் ஆர்வம் செலுத்த வைக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கும் ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தை பார்வையிட்டு மீட்டு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மாநில ஸ்கில்டோ சாம்பியன்ஷிப் போட்டி காரைக்காலில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் புதுச்சேரி ஸ்டேட் ஸ்கில்டோ அசோசியேஷன் பொதுச் செயலாளர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 150க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு வயது மற்றும் எடைப்பிரிவில், செய்முறை மற்றும் குத்துச்சண்டை பிரிவில் கலந்து கொண்டார்கள். இப்போட்டியில் ஸ்டேட் ஸ்கில்டோ அசோசியேஷன் தலைவர் திருமுருகன், மாலினி, அன்பு செல்வி, ரியாஸ் அகமது, நேஷனல் VRS கலைத்தாய் சிலம்பம் அசோசியேஷன் பாபு மற்றும் முஹைதீன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி விழாவை சிறப்பித்து விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சென்சாய் கலைராஜ் நன்றி உரை வழங்கினார். வாசவி பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ டாக்டர் நளினி அவர்கள் வருகை தந்திருந்தார். சிறப்பு விருந்தினர் பள்ளி முதல்வர் மாரிமுத்து அவர்கள், துணை முதல்வர் டாக்டர் செந்தில்ராஜ் அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியை சுஜாதா அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். பள்ளி முதல்வர் வரவேற்புரை வாசித்தார். தலைமை ஆசிரியை மழலையர் வகுப்பிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். மாணவர்களின் பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர் யஷ்வந்த் குப்தா மழலையர் சார்பாக தனது உரையில் கலை ஒருங்கிணைப்பு கல்வி, வாழ்க்கை கல்விக்கான பகிர்தல், அன்பு, ஒன்றுபடுதல் போன்ற பல வழிகளிலும் தன் கல்வியையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் மிக சிறப்பாக நினைவு கூர்ந்ததோடு தனது ஈராண்டு கற்றல் அனுபவத்தை உரையாக நிகழ்த்தினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் உணவே மருந்து எனும் தலைப்பில் சிறுதானிய உணவு பற்றிய நாடகம் நடத்தப்பட்டது. சிறுதானிய உணவு பற்றிய உரையாடல் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. உழவு தொழிலின் சிறப்பு பற்றிய நடனம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மாநில பண்டிகைகள் மற்றும் பாரம்பரிய நடனத்தில் மணிப்பூரின் மூங்கில் நடனத்தில் மாணவர்கள் காண்போர் வியக்கும் வண்ணம் தங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இயற்கையின் அங்கமான
ஐம்பூதங்களின் வடிவ அசைவுகளை மாணவிகள் நடனத்தில் வெளிப்படுத்தியது சிறப்பம்சமாக இருந்தது. பத்மஸ்ரீ டாக்டர் நளினி அவர்கள் சிறப்புரையில் தாய்மொழி வழி கல்வியை பற்றியும், குழந்தைகளுக்கு மூத்தோர்களின் அரவணைப்பின் அவசியம் பற்றியும், கற்றல் வழியில் கதை சொல்லும் ஆற்றலை வளர்ப்பதில் குழந்தைகளின் வளர்ச்சி அடங்கியுள்ளது என்பதை பற்றியும் பெற்றோர்களுக்கு வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தரும் உயர்ந்த பரிசுகளை விட பெற்றோர்களின் நெருக்கத்தை குழந்தைகள் விரும்புகின்றார்கள் என்பதையும் தனது உரையில் மிக சிறப்பாக வெளிப்படுத்தினார். ஆசிரியை மாலதி அவர்கள் நன்றி உரையாற்றினார். As well as informing practices. Let me explain. The wind brings pollens, helping our drops to bloom. The nurturing force that quenches the thirst of our fields is water. And I are in balance. This universe can exist. Life can exist. வில்லியூர் 10 கண் அருகே தொண்டமாநத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஜிட்டா 24 மார்ச் 28 அன்று மழலையர் மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் மார்ச் 30 அன்று மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் நடைபெற்றது. இதில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவினில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் இயக்குனர் குமரவேல் அவர்களும் சிறப்பு விருந்தினராக மாநில ஒருங்கிணைப்பாளர் சமாகிரா சிக்ஷா, பள்ளி கல்வித்துறை ஹெலன் ராணி அவர்களும் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களும் விழாவினில் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவினில் மாணவர்கள் பங்கு பெற்று மகிழ்ச்சியாக பரிசுகளை பெற்று சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.